சிங்கமாக இருந்தால் கூட நம்ம சாப்பாடு போட்டு பழகிட்டோம்னா காட்டில் விட்டால் வேட்டையாடாது. ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து தட்டில் சாப்பாடு போட்டு வச்சு ஊட்டி விட்டு எல்லாமே செஞ்சுட்டு திடீர்னு ஒரு நாள் தெருவில் போட்டால் அது எப்படி சாப்பிடும், எப்படி வாழும், எங்கே தூங்கும், எங்கே தண்ணி குடிக்கும், எதுவுமே தெரியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து நாயை வளர்த்து தெருவில் விடாதீங்க. நாயை வளர்க்காதீங்க. கடைசி வரைக்கும் திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது தான், வளர்க்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. எல்லாருமே நாய் வளர்க்க போகிறதில்ல. வளர்க்குறவங்க கடைசி வரைக்கும் வளர்க்க முடியும்னா மட்டும் நாய் வளருங்க, இல்லைன்னா வளர்க்காதீங்க. இப்போது நான் அந்த விஷயத்த தான் சொன்னேன். அரசாங்கம் வந்து கருத்தடை பண்ணுறது மூலிமா நாய்களோட எண்ணிக்கையை வெகுவாக குறைச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளும் அப்படி தான் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி வீட்டு நாய்களாக இருக்கக்கூடிய நாய்கள், இந்த நாய்கள் எல்லாம் நம்ம ஒரு பக்கம் கட்டுப்படுத்தும் போது வீட்டு நாய்களாக இருக்கக்கூடிய நாய்கள் வந்து தெருவுக்கு வரும். இதோட எண்ணிக்கை வந்து நிச்சயமாக நாளுக்கு நாள் அதிகமாகுமே தவிர. நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு